அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்முடைய துவாக்கள் ஏன் தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி இரவு நேரத்தில் அழுது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுருக்கீங்களா? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனசில் தோணக்கூடிய ஒரு விஷயம்தான் அல்லாஹ் என்னோட துவாவுக்கு பதிலளிக்கலையே அப்படிங்கிறது. இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையுமே அல்லாஹ் வீணடிக்கிறதே கிடையாது. நம்ம கேட்கக்கூடிய துவாவுக்கு பதில் கிடைக்கலங்கிறதுனால அந்த துவா மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் இல்லை. சில நேரங்களில் அல்லாஹ் நம்ம கேட்டதை கொடுக்குறான், சில நேரங்களில் நம்ம கேட்டதை விட சிறந்ததாக அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். இதுவே சில நேரங்களில் சரியான நேரம் வர்ற வரைக்கும் தாமதப்படுத்தி அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அந்த நேரத்தில் நமக்கு அந்த விஷயம் புரியாது. ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம திரும்பி பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். நம்ம கேட்டு இறைவன் கொடுக்காத சில விஷயங்களில் கூட ஒரு நன்மை இருக்கலாம். ஏன்னா அதை விட சிறந்ததாக கூட நமக்கு இறைவன் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கலாம். ஏன்னா நம்மளை பற்றி நம்மளை விட இறைவன் அதிகமாக அறிஞ்சவனாக இருக்கான். நிறைய நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா நம்மளுக்கே தீங்கு விளைவிக்கிறதாக கூட இருக்கலாம். அதை நம்மளே தெரிஞ்சிருக்க மாட்டோம். அதுக்காக கூட இறைவன் அதை தாமதப்படுத்தியிருக்கலாம். அதனால தான் ஒரு முழுமையான முஅமின் துவா செஞ்சுட்டு முழுமையான நம்பிக்கையை இறைவன் மேலே வச்சிடுறான். கேட்பது என்னோட பொறுப்பு, கொடுக்கறது உன்னோட பொறுப்பு ரப்பேன்னு மொத்த பொறுப்பையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்றான். என்றைக்குமே மனசை தளர விடாமல் அல்லாஹ்விடத்தில் உங்கள் துவாவை கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கேட்குறதை விடவும் சிறந்ததாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு வழிகளையும், ஒவ்வொரு துவாவையும் இறைவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இன்னையிலேருந்து தொழுகையை கடமையான நேரத்தில் சீக்கிரமாக நிறைவேற்றத்துக்கு முயற்சி செய்யுங்க. இறைவனிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. நம்மளுடைய பாவங்கள் எந்த அளவுக்கு குறைக்கப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய துவாக்கள் சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படலாம். மனமாற அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நம்மளுடைய துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்யப்படும். அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான துவாக்களையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் சந்தோஷத்தை வழங்குவானாக. ஆமீன். இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் மற்றும் துவாக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.